ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஆட்டிசம் ஃபீச்சர்ஸோட நிறைய இப்போ வந்து அதோட ப்ரிவாலன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ ஒரு குழந்தைய வந்து நமக்கு அதுக்கான ஆட்டிசம் குறைபாடு இருக்குன்றது, ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸாக இருக்காங்கன்றத 16 மாதங்கள்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறது முடியும். ஒரு குழந்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவங்க தன்னந்தனியாக அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க, அவங்களோட உலகத்தில் இருப்பாங்களுடைய நம்ம கம்யூனிட்டியோட இருக்க மாட்டாங்க. பேசுகிறதுக்கான பயிற்சியாளர், குழந்தைங்க பேசாமல் வந்தாங்கன்னா பயிற்சியாளர் இருக்காங்க. ஒரு கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செயல்முறை பயிற்சி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எல்லா விதமான பயிற்சியாளர்களும் ஒரே குடையின் கீழ் இங்கே இயங்குறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குழந்தைக்கு எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் அவங்கள எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கான இது சென்டராக இருக்கும். ஆட்டிசம் குழந்தைங்கன்னா they'll have a problem in ADL skills. ADL skillsனா வந்து டே டு டே லிவிங் லைஃப்க்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தனித்தன்மையாக செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக I used to work for them. அது எப்படின்னா ஆக்டிவிட்டி ஓரியன்டாக ஸ்பெஷல் எஜுகேஷனில் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ப்ளஸ் ஃபங்க்ஷனல் அகாடமிக், அவங்களுக்கு அகாடமிக்காகவும் வந்து கஷ்டப்படுவாங்க, படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் பை ஆக்டிவிட்டி ஓரியன்ட் ABL ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். அது மூலிமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இட்ஸ் அ ஸ்பெஷல் எஜுகேஷன். ஆஃப்டர் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் வந்து சோஷியல் ஸ்கில்ஸில் மெயினாக அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது சொசைட்டியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம், யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலியமாக ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்.